ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் என்னோட ஸ்னோ வீடியோவா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் ஸ்னோமேன் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் போட்ட வீடியோவில் எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸோட தான் போட்டிருக்கோம். யூஸ்வலாக வந்து ஸ்னோவை போட்டோம், ஐஸை போட்டோம், கொஞ்சம் ஸ்னோவை போட்டோம், ஸ்னோவை காணலைன்னு போட்டோம். இன்றைக்கி ஸ்னோவை தேட தேவையில்லாமல் அவ்வளவு ஸ்னோவை குமிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளவு ஸ்னோ இருக்கும்போது நம்ம ஸ்னோமேன் பண்ணலைண்டா அப்படி ஏன்டா இங்கே எப்பயுமே இப்படி ஸ்னோ வராது. இந்த முறை தான் அதிர்ஷ்டவசமாக நிறைய ஸ்னோ கிடைச்சிருக்கு. அதால நாம இன்றைக்கு ஸ்னோமேன் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்னோமேன் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிளான் பண்ணணும். அவசரப்பட்டு ஸ்னோ ஸ்டார்ட் ஆகின உடனேயும் செய்யக்கூடாது. செஞ்சிட்டோம்னு சொன்னா அவங்க செய்த மாதிரி கடைசியில கோபுரம் வந்துடும். அதால வந்து நாங்க ஸ்னோ நிக்க போகுது இப்போ ஒரு 1 ஹவர்ல. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ டைமை செட் பண்ணி வந்திருக்கோம். 2 மணிக்கு ஸ்னோ முடிஞ்சிடும். இப்போ வந்து 12 மணி. ஸோ இப்போ செய்தோம்னு சொன்னால் சரியா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கா. 2 மணிக்கு நிற்கும்னு நம்புகிறோம், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட வீட்டுக்கு முன்னாடி 2 சைடு நிறைய இருந்துச்சு. இந்த சைடு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்னோமேன் செய்த ட்ரை பண்ணி அது கோபுரம் ஆயிடுச்சு. அப்போ நாம வந்து இந்த சைடு செய்ய போகிறோம். ஸோ ஸ்னோ நிற்க போதுன்னு சொல்லி முதலே சொன்னேன். இப்போ நாங்கள் ஸ்னோமேன் இதில் ஸ்னோ எடுத்து செஞ்சுட்டோம்னு சொன்னால் நம்மட அழகு போயிடும். அதால பார்க்கிங்ல ரோட்ல இதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இதுல ஒரு ஸ்னோமேன் செய்ய போறேன். ஓகேயா, இப்போ வந்து நான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் போயிட்டு ஸ்னோவா அள்ளிட்டு வர போறார். பார்க்கிங்ல இருக்கிற ஸ்னோ எல்லாம் இப்படியோ ஸ்னோ எல்லாம் அவங்க வலிக்கத்தான் போறாங்க. ஸோ நாம இப்போ எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மட காருக்கு மேல வந்து நிறைய ஸ்னோ வந்து இருக்குது. ஸோ அதை நாங்கள் தான் க்ளீன் பண்ணணும். சரி, அதை எடுத்து ஸ்னோமேன் செய்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆள் அனுப்பியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மட காருக்கு மேலே இருக்கிறத நம்ம தானே எப்படியோ வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே எடுத்து ஸ்னோமேன் செய்வோம்னு சொல்லி இப்போ எடுத்துட்டு இருக்கார். பார்த்தீங்களா, 2 in 1. கார் க்ளீன் பண்ணதாயமாச்சு, ஸ்னோமேன் செஞ்சதாயமாச்சு, நம்மட அழகை குறைக்காத மாதிரியும் ஆச்சு. இப்போ வந்து கார்ல இருந்து ஒரு ஒரு சட்டி ஸ்னோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து இதில் கொட்டுவோம். இது ஒரு பேஸ், அதாவது இது ஒரு கால். எவ்வளத்துல கொட்டுவோம்? இங்கால வைக்க அப்படி. ஆனா அது வடிவில்லையே. எப்படி ஏ சரி இல்லையா? ஸ்ட்ராங்கா இருக்கும். நாங்க வந்து ஆல்ரெடி கார் எப்படி கிளீன் பண்றேன்னு சொல்லி உங்கள்ட்ட ஐடியா கேட்டிருந்தோம். இப்ப ஸ்னோமேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாம ஐடியா தர போறோம். ஸோ நாங்க மட்டும் இல்லை, எங்களோட அப்பார்ட்மெண்ட் எங்கள்ட இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற நிறைய பேர் ஸ்னோமேன் செய்ய போறாங்க. என்னன்னு சொன்னா, மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீலங்கன்ஸ், இந்தியன்ஸ் தான் இருக்கிறோம். ஸோ எல்லாரும் எங்களை மாதிரி ஆர்வமாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாம கொஞ்சம் உயரமா செய்வோம், நிறைய ஸ்னோ இருக்கு தானே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னால முடியலை அப்படியே இருந்தோன்னு செய்யறதுக்கு. இப்போ ஷிஃப்ட் மாத்திருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வர போறேன், இவ செய்ய போறார். இந்த கிளவுஸா போடுறீங்களா? ஓகே, நம்ம போயிட்டு காரை கிளீன் பண்ணுவோம்.
இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்னோமேன். ஸோ ஸ்னோமேன் செய்கிற ஆர்வத்தில் நம்ம மைக்கோ ஃபைனை தான் கவனிக்கல, அதால் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ கெயின் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ஸ்னோமேன். இதில் வந்து எப்படிடா பொடியையும் ஹெட்டையும் செப்பரேட் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு ஸ்கார்ஃபை போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்றை வந்து போட்டிருக்கிறார். நான் வந்து ஃபேஸை எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சேன். ஸோ ஸ்னோமேன்னு சொன்னாலே நம்ம ஒரு மூக்கு வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே கேரட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மள்ட்ட இருந்த ஒரு பேபி கேரட் எடுத்துட்டு வந்து மூக்குக்கு செட் பண்ணியாச்சு. கண்ணுக்கு என்னடா செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி 2 கிரேப்ஸை வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 கிரேப்ஸ் எடுத்துட்டு வந்து கண்ணை செட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான். இதுக்குள்ள வந்து இந்த குளிரில் நிறைய நேரம் நிற்க முடியாதாலேயே நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட ஹைட்டுக்கு ஒரு ஸ்னோமேன் செய்யலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வழியில் ரொம்ப நேரம் இருக்க முடியாதால சிம்பிளாக டெக்கரேஷனையும் முடிச்சு குட்டியாக ஸ்னோமானையும் முடிச்சிட்டோம். ஸோ ஃபேஸுக்கு வந்து கிரேப்ஸையும் கேரட்டையும் வச்சு ஃபேஸை செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தா மேலே வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படிடா அப்படி இப்போ வந்து மேலே செட் பண்ணுறது தலைக்கு மேலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி ஒரு கேப்பை வந்து வச்சு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் எடுத்துட்டு வந்துட்டோம். பார்த்தா கேப் வந்து ஸ்னோமேனோட மொத்த சைஸுக்கும் இருக்கும் போல. இருந்தாலும் நம்ம வெளியில் வைக்கிறது தானே, இந்த கேப் நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே வச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு இதையே ஒரு மாதிரி தலையில வச்சு செட் பண்ணியாச்சு. லைட்டா நம்மளோட ஸ்னோமேனை பாக்குறதுக்கு கோஸ்ட் எஃபெக்ட் தான் வருது. பரவாயில்ல, நாங்க ஸ்னோமேன் நம்புறோம், நீங்களும் ஸ்னோமேன் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்னோமேனை ஒரு மாதிரி செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்னோமேனுக்கு நம்ம கை வைக்கணும். ஸோ கையை வந்து எப்படி செட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த மரக்கிளைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கையை செட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் தான் ஐஸ் வந்து நிறைய மரமெல்லாம் முறிஞ்சு போயிருக்கு. ஸோ ஈஸியாக கிளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு கைக்கு ஏற்ற மாதிரி 2 கிளே எடுத்துகிட்டு வந்து கைக்கு செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கையை செட் பண்ணி முடிச்சதோட நம்மளோட ஸ்னோமேன் மேக் ஓவர் முடிஞ்சது. நம்மளோட ஸ்னோமேன் ரெடி ஆகிட்டார். ஸோ நம்மளோட ஸ்னோமேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்னதான் இதை பார்க்கும்போது பாதி ஸ்னோமேன் மாதிரி இருந்தாலும் மோஸ்ட்லி பென் குயின் மாதிரியும் ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது காஸ்ட் எஃபெக்ட் தான் எனக்கு கொடுத்துச்சுது. உங்களுக்கு அப்படி தோணுதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட வந்து இது செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுது. என்னன்னு சொன்னா, எனக்கு நான் ஊர்ல இருக்கும்போது ஃபாரின்ல ஸ்னோ அப்படின்னு சொன்னா இந்த அண்ணாட்ட வந்து என்னோட நேம ஸ்னோவில் எழுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது மாதிரி இந்த ஸ்னோமேன் செய்யறது, நேம் எழுதுறது, அது மாதிரி உங்களுக்கும் இந்த ஸ்னோவில் செய்ய வேண்டிய இம்பார்ட்டண்டான ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு வந்து இந்த ஸ்னோமேன் செய்தது வந்து எங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு புதுவிதமான அனுபவம் தான். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி இது வந்து பார்க்குற உங்களுக்கும் புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இனி என்ன, ஸ்னோமேன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2-3 ஃபோட்டோஸ் எடுத்து மெமரிஸுக்கு சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ளே போக வேண்டியதுதான். நிறைய நேரம் வந்து வெளில இருக்க முடியாது இல்லையா? ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை நான் அடுத்ததாக மீட் பண்ணுறேன். புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப். பாய்.